வெல்கம் டு ஃபேண்டசி ஸ்டோரிஸ். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 26. ரஞ்சிதா கொஞ்சமும் எதிர்பாராத நேரத்தில் 2 கைகள் அவளது தோள்பட்டையை தொட்டதும் அவளுக்கு பயத்தில் உடல் நடுங்க ஆரம்பித்தது. மீண்டும் தன் கணவன் ஆத்மா தன்னை கொலை செய்வதற்காக வந்திருக்கிறது என நினைத்து பயந்தாள். அந்த தருணத்தில் ஒரு மெல்லிய மழையிலியின் சிரிப்பு சத்தம் கேட்டது. மெதுவாக தோள்பட்டையில் கையை வைத்தபடி தன்னுடைய தலையை முன்னால் நீட்டி ரஞ்சிதாவின் முகத்தை பார்த்தாள் வெண்பா. என்ன ஆண்டி, பயந்துட்டீங்களா என குழந்தைத்தனமான பேச்சால் சிரித்துக்கொண்டே ரஞ்சிதாவிடம் கேட்டாள் வெண்பா. போன உயிர் வெண்பாவை பார்த்ததும் தான் ரஞ்சிதாவிற்கு திரும்ப வந்தது. ரஞ்சிதாவால் பேசக்கூட முடியவில்லை. அப்பொழுது வெண்பா கையில் ஒரு பாலை வைத்திருந்தாள். உடனே வெண்பா ரஞ்சிதாவை பார்த்து, ஆண்டி, உங்க வீட்டு காம்பவுண்டுல என்னோட பந்து வந்து விழுந்துருச்சு, அதனாலதான் உள்ளே வந்தேன். உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காம உங்க காம்பவுண்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சாரி ஆண்டி என்று கொஞ்ச மொழியில் வெண்பா கூற ரஞ்சிதாவிற்கு இருந்த பயம் அனைத்தும் பறந்து போனது. வெண்பாவின் பேச்சும் அவளது முகமும் சுற்றியிருந்த அனைத்தையும் மறக்க செய்தது ரஞ்சிதா. தன்னை மறந்து வெண்பாவை அணைத்து அவளது கன்னத்தில் முத்தமிட்டாள். பிறகு வெண்பாவும் ரஞ்சிதாவிற்கு முத்தம் கொடுத்துவிட்டு, பாய் ஆண்டி, நான் வீட்டுக்கு போறேன், அம்மா தேடுவாங்க என்று கூறிவிட்டு வேகமாக தன் வீட்டை நோக்கி ஆடிக்கொண்டே தாவி தாவி அழகிய முயல்குட்டியைப் போல ஓடினாள். மாயாவை தேடி வெளியில் அலைந்து திரிந்து களைத்திருந்ததால் ரஞ்சிதா எழுந்து சமைக்க ஆரம்பித்தாள். அவள் சமைத்து கொண்டிருக்கும் பொழுது பின்னால் 2 கைகள் வந்து அவளது இடையை பற்றின. உடனே அவள் பதறி அடித்துக்கொண்டு ஆ ஆ ஆ என கத்தியபடி நான் திரும்பினாள். அப்பொழுது அங்கே மாயா நின்று கொண்டிருந்தாள். ஹே ரஞ்சிதா, உனக்கு என்ன ஆச்சு, இப்படி பேய பார்த்த மாதிரி கத்துற என கேட்க ரஞ்சிதா பதில் சொல்ல முடியாமல் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கினாள். என்ன மாயா, இப்படி பயமுறுத்திட்ட? வீட்டுக்குள்ள வந்து ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டுருக்கலாம் இல்ல? நானே ஏற்கனவே பயந்திருக்கேன் என்று கூற, உனக்கு என்ன பயம்? நீ எதனால பயந்திருக்க? அந்த போலீஸ்காரங்க திரும்ப வந்து உன்கிட்ட ஏதாவது கேட்பாங்கன்னு பயப்படுறியா? அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா அந்த ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த கேஸ போலீஸ்காரங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க என மாயா ரஞ்சிதாவிற்கு ஆறுதல் கூறினாள். ஆனால் மாயாவின் ஆறுதல் அவளது காதுகளுக்கு எட்டவில்லை. ரஞ்சிதாவின் அந்த நிலையை பார்த்ததும் மாயாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இவள் எதற்காக இப்படி எதையோ பறிகொடுத்தது போல இருக்கிறாள்? இவள் முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி தெரியவில்லையே. எதையோ பார்த்து பயந்தவள் போல இருக்கிறாள். என்னவாக இருக்கும் என மாயா யோசித்துக்கொண்டே அங்கு நின்று கொண்டிருந்த ரஞ்சிதாவை பார்த்து மீண்டும் தனக்கு ஏற்பட்ட அனைத்து கேள்விகளையும் வரிசையாக அடுக்க ஆரம்பித்தாள். உனக்கு என்னதான் ஆச்சு ரஞ்சிபா, ஏன் இப்படி இருக்க என மாயா கேட்க, எனக்கு ஒண்ணுமாகல மாயா. நேத்து நைட்டு நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அந்த கனவோட தாக்கம் இன்னும் என்னை விட்டு போகல. அந்த கனவு அந்த அளவிற்கு மோசமாக இருந்தது. அப்படி என்ன ரஞ்சிதா மோசமாக இருந்தது? நீ கண்டதையும் நினைச்சுக்கிட்டு படுத்து இருந்திருப்ப, அதனால உனக்கு அப்படி தோன்றியிருக்கும். மத்தபடி எதுவும் கிடையாது. அப்படி நீ என்ன கனவு கண்ட? அத முதல்ல தெளிவா சொல்லு. நேத்து நைட்டு நான் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு வெளியில போனப்ப மாடிப்படியில என்னோட வீட்டுக்காரர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்ட. அது மட்டும் இல்லாம அவர் என்ன துரத்திக்கிட்டு வந்தாரு. அவ்வளவுதானே? இதுக்கு போர் ஏன் நீ பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் உன்னோட மனப்பிரம தான். நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் 2 நாளைக்கு நான் உன் கூடவே தங்கியிருக்கேன். எங்க என்ன நடக்குதுன்னு நானும் பாக்கறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நிஜமா தான் சொல்றியா மாயா? இன்னும் 2 நாளைக்கு நீ என் கூட தான் இருக்க போறியா? ஆமா ரஞ்சிதா, நான் சொல்றது உண்மைதான். இன்னும் 2 நாளைக்கு நான் உன் கூட தான் இருக்க போறேன். நீ என் கூட இருந்தா அங்க உன்னோட வேலையை யார் பாப்பா? உன்னை எல்லாரும் தேட மாட்டாங்களா? அதெல்லாம் யாரும் தேட மாட்டாங்க. நான் லீவ் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஊருக்கு போறதா சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு போய் 2 நாள் தங்குற மாதிரி எந்த சொந்தமும் இல்ல. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீ மட்டும்தான். அதனாலதான் நான் உன்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். நான் உன் வீட்ல இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். நீயும் யார்கிட்டயும் சொல்லாத. இத நான் எதுக்காக மாயா சொல்ல போறேன்? நீ என் கூட இப்ப இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என கூறியபடி வேகமாக சென்று மாயாவை அணைத்து அவளது கன்னத்தில் முத்தமிட்டாள் ரஞ்சிதா. தான் மட்டுமே இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருந்து மடிந்து விடுவோமோ என்ற பயத்தில் இருந்த ரஞ்சிதாவிற்கு தற்பொழுது மாயா தன்னுடன் இருக்க சம்மதித்தது மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. அதற்பின்பு மாயா மற்றும் ரஞ்சிதா இருவரும் மிக நீண்ட நேரமாக மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தனர். ரஞ்சிதா பல நாட்களுக்கு பிறகு மனம் திறந்து மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தாள். அப்படியே அன்றைய பொழுது மிகவும் சிறப்பாக இருவருக்கும் கழிந்தது. இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு வீட்டின் வெளியேயுள்ள மரத்தின் அடியே போடப்பட்டிருந்த பெரம்பு சேர்களில் அமர்ந்திருந்தனர். அது இரவு நேரம் என்பதால் அந்த இடமே மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது.
அது மட்டும் இல்லாமல் மரத்தின் காரணமாக காற்றும் நன்றாக வீசிக்கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் அமர்ந்த சிறிது நேரத்திலேயே கண்கள் சொக்க ஆரம்பித்தது. மாயாவிற்கு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தூக்கம் வர ஆரம்பித்தது. அவள் அப்படியே சேரிலேயே அமர்ந்தபடி கண்களை மெல்ல மூட ஆரம்பித்தாள். அதுபோல ரஞ்சிதாவும் நல்ல கண்களை மூட ஆரம்பிக்க, அந்த நேரத்தில் ஒரு புல்லட் வண்டியின் சத்தம் கேட்டு கண்களை திறந்தாள் ரஞ்சிதா. அப்பொழுதுதான் தீரன் வேலையை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்தான். அவனுடைய வண்டியின் சத்தம் கேட்டுதான் ரஞ்சிதா தற்போது கண் விழித்திருந்தாள். தீரன் தன்னுடைய வண்டியை நிறுத்தியதும் வீட்டின் உள்ளே இருந்து ஜாஸ்மின் வேகமாக ஓடி வந்தாள். அப்பொழுது அவள் அவ்வாறு வருவதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ரஞ்சிதாவிற்கு பொறாமையாக இருந்தது. ஜாஸ்மினைப் போல் தன்னால் வாழ முடியவில்லை என நினைத்து பொறாமைப்பட்டாள். அப்பொழுது அவள் எழுந்து ஜாஸ்மின் வீட்டின் அருகே சென்றாள். அங்கே இருந்த காம்பவுண்டு சுவரின் ஓரத்தில் நின்றபடி ஜாஸ்மின் மற்றும் தீரனை பார்த்து கொண்டிருந்தாள் ரஞ்சிதா. தீரன் வண்டியை நிறுத்திவிட்டு தன் குழந்தைக்காக வாங்கி வந்திருந்த பொருட்களை கையில் எடுத்துக்கொண்டு ஜாஸ்மினை பார்த்து, பாப்பா தூங்கிட்டாளா இல்லை இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்காளா என கேட்க, அவள் தூங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்க தான் ரொம்ப லேட்டு என்று ஜாஸ்மின் கூற, அவளது அருகே சென்று தீரன், என்ன இன்னைக்கு என்னோட பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்க என்று கூறியபடி அவளை அணைத்தான். என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் வாசப்படியெல்லாம் நின்னுகிட்டு, என்னை விடுங்க முதல்ல, வாங்க உள்ள போலாம் என்று சினுங்கியபடி அவனது கையை தட்டிவிட்டு வீட்டினுள் நுழைந்தாள். ஜாஸ்மின் அவ்வாறு தீரனை உதறிவிட்டு செல்லும் பொழுது வேகமாக பின்னால் சென்று அவளை இறுக்கி பிடித்து அவளது கழுத்தில் முத்தமிட்டான். என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா என்று மீண்டும் மீண்டும் ஜாஸ்மின் கூற, அவளது பேச்சை அவன் கொஞ்சம் கூட காதில் வாங்கவில்லை. அவர்களது இந்த செயல் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ரஞ்சிதாவை நிலைகுலைய செய்தது. அவர்களைப் போல் நம்மால் வாழ முடியவில்லை என ரஞ்சிதா கவலையில் உறைந்தாள். மீண்டும் ரஞ்சிதா அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்க ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரும் கொஞ்சுவது ரஞ்சிதாவிற்கு ஒருவிதமான மகிழ்ச்சியை அளித்தது. அவர்கள் மீது பொறாமை இருந்தாலும் ஏனோ அவர்களது மகிழ்ச்சியை தன்னுடைய மகிழ்ச்சி போல அவள் ஒரு நிமிடம் எண்ணி பார்த்தாள். என்னங்க வந்ததிலிருந்து என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என கேட்க, அது ஒன்னும் இல்லாமோ, என் பொண்டாட்டி முகம் மட்டும் எப்படி காலையில ஃப்ரெஷ்ஷா பூத்த ரோஜா பூ மாதிரி இன்னமும் அழகா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்பார். அதுவா, அப்பப்ப மூஞ்சிக்கு தண்ணி தெளிப்பேன், அதனால அப்படி இருக்கு என்று நக்கலாக சிரித்து கொண்டே கூற, அம்மு அம்மு ஒரு நிமிஷம் அப்படியே இரு என்று தீரன் கூறியதும் ஒரு நிமிடம் பயந்து போனாள் ஜாஸ்மின். என்னாச்சுங்க, எதனால அப்படியே இருக்க சொல்றீங்க, நான் சொல்றது மட்டும் செய்யணும், அப்படியே இரு அசையாத என கூறிக்கொண்டே மெதுவாக அவளது அருகே சென்று உப்பியிருக்கும் அவளது கன்னத்தை அப்படியே கடித்தான். ஆ ஆ ஆ என கத்தியபடி தன்னுடைய கணவனை பார்த்து ஜாஸ்மின், நீ எல்லாம் போலீஸ்காரனா, ஃப்ராடு ஃப்ராடு என்று செல்லமாக திட்டினாள். இப்ப எதுக்கு திட்டுற, என் பொண்டாட்டி கண்ணத்தை நான் கடிச்சேன், அதுக்கு ஏதோ அடுத்தவன் பொண்டாட்டி கண்ணத்தை கடிச்ச மாதிரி திட்டுற. ஓஹோ, சாருக்கு அந்த எண்ணம் வேற இருக்கா, கடிச்சுதான் பாருங்களேன், அதுக்கப்புறம் தெரியும் இந்த ஜாஸ்மின் யாருன்னு என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவளது 2 கன்னத்தையும் தன் கைகளால் இறுக்க பிடித்து அவளது செவ்விதழை சுவைக்க ஆரம்பித்தான். தன் கணவனின் செயலுக்கு ஜாஸ்மின் ஒத்துழைக்க ஆரம்பிக்க அதனை இருட்டில் நின்றபடி பார்த்து கொண்டிருந்த ரஞ்சிதாவின் உடலில் ஹார்மோன்கள் தூண்டப்பட்டன. மோகத்தில் தவித்துக் கொண்டிருந்த ரஞ்சிதாவை மாயா வந்து சீண்டினாள். உடனே ரஞ்சிதா மாயாவை பார்த்து, என்னாச்சு மாயா, இதுக்காக இப்படி பதட்டமாக வந்தை என கேட்க, அப்பொழுது மாயா மேல் மாடியில் ஏதோ ஒன்றை சுட்டிக்காட்டினால் அங்கு ஒருவன் நிற்பது அவர்கள் இருவருக்கும் நன்றாக தெரிந்தது. அதை பார்த்ததும் ரஞ்சிதாவிற்கு பயம் தானாக எழ ஆரம்பித்தது. நாம் தான் இங்கு இருக்கிறோம், அப்படி இருக்க யார் மேலே சென்றிருப்பார்கள், நமக்கு தெரியாமல் யாரும் சென்றிருக்க வாய்ப்பில்லை, அப்படியென்றால் இது மேல் வீட்டில் இறந்து போன அந்த கிழவனாக இருக்குமோ என நினைத்து ரஞ்சிதா பயப்பட ஆரம்பித்தாள். மேலே இருட்டாக இருந்ததால் அங்கு நின்று கொண்டிருந்தவனின் முகம் சரியாக தெரியவில்லை. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி ஸ்டோரிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.